கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 108 எம்எல்ஏ வந்துட்டாங்கிறதுக்காக இவர் வந்து சந்தோஷமும் படல, கஷ்டமும் படல. இந்த கார்லாம் கொடுத்தாங்க, முதலமைச்சர் கொடுக்குற கான்வாய் கார்லாம் கொடுத்தாங்க, திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ கொடுக்கும்போது சந்தோஷப்படல, எடுத்துட்டு போகும்போது வருத்தப்படல. ஆஹா ஓஹோ அப்படிலாம் குதிச்சிக்கவே இல்லை. அதே நடை, அதே பார்வை, அதே சைலண்டு, இன்னும் அப்படிதான் இருக்காரு. 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டேன், ஜிம்மு திறக்கிறோம். அப்போ வந்து விஜயகாந்த் சார் சரி நான் வரேன்ட்டார். அப்படி சொன்னேன் விஜயம் வராரு அப்படின்னு. தம்பிக்கு மட்டும் கட்டோடு வை, தம்பிக்கு மட்டும் போஸ்ட் அடி, எனக்கு ஒன்றும் அடிக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை, அண்ணனுக்கு மட்டும் போஸ்ட் அடிங்க. 2 பேரும் பேப்பர் விடாமல் போஸ்ட் அடித்தேன். இந்த கார்னரில் போட்ட கூட்டம், இந்த ரோடெல்லாம் தாண்டி கூட்டம். புரட்சியில் ஜெயலலிதா கூட கேட்டாங்க, மீட்டிங் கூட அப்படி வரல, அவ்வளோ கூட்டம் நடந்துச்சாமன்னு கேட்டாங்க. அவ்வளோ கூட்டம் 2 பேருக்கும் எல்லாம் மோதிச்சு கூட்டம் பார்த்துங்க. விஜயகாந்த் அவர் இறந்துட்டது போதெல்லாம் வந்து விஜய் சார் வந்தார், வந்து அப்படியே நின்னார். அவர் கதறியெல்லாம் அழமாட்டார். அவங்க தங்கச்சி இறந்ததுலேருந்து அவருக்கு வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். அப்படியே நின்னார், நின்றுட்டு திருப்பி வந்துட்டார். திருப்பி போய் நிற்கிறார், கேப்டன் பார்க்குறாரு, திருப்பியும் போகிறார், அப்படியே நிற்கிறார். அவருக்கு அவரோட மனசு எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம அண்ணன் எல்லாத்துலேயும் இருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணார். இப்போவும் உங்கள் மேலே தூசி கூட உள்ள விட மாட்டோம் நாங்கள்லாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்கூலு, காலேஜு, டாக்டர் படிக்கிறது, இது எல்லாருக்கும் இலவசம் பண்ணிட்டாங்க. அவங்க ஈஸியாக அவங்களே தன்னை உயர்த்தி தன்னோட வாழ்க்கையை கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஆட்சியில் அது பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் கல்வி அறிவு கொடுத்தாரு, நீங்கள் வந்து அதே மாதிரி கொடுக்கணுன்னு உங்கள் பிறந்த நாளில் ஒரு அறிவு பண்ணிங்கன்னா என்ன போல் கோடான கோடி பேர் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா சார்? அந்த ஆக்டர்ஸில் வந்து விஜயகாந்த் சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விஜயகாந்த் 1978 அப்போ வந்து நெல்லை மகாராஜன் ஒரு ஃபைட் மாஸ்டர், அவர் தான் என்னை கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் விஜய் சார் கற்றுக் கொடுக்கணும்னு கூப்பிட்டு போகிறார். அப்போ வந்து இதில் டி நகரில் சார் ஒரு ரூமில் இருந்து, அவரும் ராவுத்தரும். அப்போ விஜயகாந்த் சார் என்னை பார்த்தோன்னே சொன்னார், என்ன மாஸ்டர் சின்ன பையனாக இவெல்லாம் பண்ணுவானா அப்படின்னாரு. நீ பாரு சும்பு கம்பை சுற்றுனே, கம்பை கொடுத்தோடனே கண்ணுக்கு தெரியல, சவுண்டு மட்டும் தான் கிடச்சி. அவர் மிரண்டார், என்ன என்ன இப்படி சுற்றுறான், எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறானா? நான் சொன்னேன் 7 வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆற்றுக்குள்ளே போய் தண்ணி கம்பு சுற்றும், ஆற்றுக்குள்ளே போய் சுற்ற முடியுமா? ஆமாம், ஆற்றுக்குள்ளே போய் கம்பு சுற்றுறேன், அதனால தான் அப்படி. நான் இவ்வளோ பெரிய கம்பில் சுற்றுவேன், இவ்வளோ தானே கம்பு, நான் இவ்வளோ பெருசில் சுற்றிக்கிட்டு நம்ம பவரை காமிக்கணும் அப்படி சுற்றுவோம். அதில் அவர் ரொம்ப என்கிட்ட இதாகி அட்டாச்மெண்ட் ஆகிட்டார். அப்புறம் நான் குத்து வருஷம் ஒன்று அடிப்பேன். புருஸ்லேயே வந்து இங்கே வந்து தான் குத்து வருஷம் கற்றுட்டு போயிருக்காரு, நாகர்கோவில்கிட்ட வந்து தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம குத்து வருஷம் நம்ம பெரிய ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். குத்து வருஷம் அவர் கேட்டார், கொடுத்தேன். அப்புறம் நான் சும்மா இருக்கும்போது கிக்கெல்லாம் அடிப்பேன். என்ன நீ டக்கு டக்குன்னு இவ்வளோ தூரம் காலம் தூக்குறேன், நீங்களும் முடியும் அப்படின்னேன். அப்படின்னே அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப நல்லது. என்கிட்ட எனக்கு ஒரு தந்தையாக இருந்தார், அண்ணனாக இருந்தார். அப்படி ஒரு நல்ல மாமனிதர். இந்த குழந்தை சிரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது. உண்மையிலே குழந்தை மனசு அது. அந்த மாதிரி அவருக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்குறது எனக்கு தான் பெருமை, அவருக்குலாம் எனக்கு பெருமை. அதெல்லாம் அர்ஜுன் சார், முரளி சார், இளைய தளபதி விஜய் சார். விஜய் சார் குழந்தை, அவர் சட்டம் ஒரு டரை சபாஸ் இது மாதிரி ஒரு படத்தை சின்ன சின்ன கேரக்டர் தான் நடிப்பார். அப்போவுமே அவங்க அப்பா வந்து தங்க, ஏன்னா நான் தான் அங்கே வந்து ஹீரோவாக இருப்பேன். எந்த இருந்தாலும் நான் கம்போஸ் பண்ணுவேன்ல, என்ன எல்லாரும் அதனால எல்லாரும் ட்ரைனிங் கொடுத்தா. அப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் சார் வந்து அவர் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதும் சரி, ஃபைட் பண்ணுறதும் சரி, ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். அவர் ஒரு மேனரிசம்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அவர் சைலண்டாக உட்காந்துருப்பார், பந்தாலாம் காமிச்சிக்க மாட்டார். அவர் இருப்பார் இப்படி. இப்போ நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருப்பார், பார்க்குறாரா பார்க்கலான்னு கூட தெரியாது, ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணுவார். அதே மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க சார், டான்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும், ஸ்டண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது நாங்கள் ஒரு படம் என்றென்றும் காதலாக ஏதோ ஒரு படம் அவுட்டோர் போயிட்டோம் ஹைதராபாத்தில். ஒரு சீனில் அழுவணும் அவர். அப்போ வந்து அழுதுன்னா சிரிக்கணும், அது மாதிரி ஒரு சீன் பார்த்துங்க. திடீர்னு ஆளக்கணும் எங்கேன்னு பார்த்தா அங்கே ரயில்வே பாத்ரூம் நின்று அழுதுகிட்டு இருக்காரு, கண்ணாடி முன்னாடி அழுகுறாரு. சார் என்ன சார், இல்லை போங்க போங்க அப்படின்றாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது மாதிரி எல்லாமே அவர் தன்னோட முயற்சியில் ட்ரெயின் எடுத்துக்குவார். நாங்கள் வெளியூருக்குலாம் ஷூட்டிங் போனாக்க பக்கத்து ரூமில் தான் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் வந்து தன்னோட ஃபேஸுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பார். அது மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பார். அதாவது நடிகர்கள் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம்
பர்ஃபெக்ட் டைமுக்கு வர்றது ஒரே ஆள் விஜய் தான். பஞ்சுவாலிட்டி பயங்கரமா follow அவர் மாதிரி பண்ணுவாரு. யாருமே நான் சிவாஜி சாரை பார்த்துருக்கேன், இவரையும் பார்த்துருக்கேன். நாங்கள் ஒரு வாட்டி வெளியூர் போயிட்டு வரோம், ஷூட்டிங் முடிச்சுட்டு வரோம். அடுத்த நாள் காலைல வந்து சிவாஜி சார் தோட்டத்தில் ஃபைட்டு. அப்போ நான் விஜய் சார் சொல்லுவேன், சார் 6 மணிக்கு வந்துருங்க சார் எப்படியாவது அப்படிங்கிறேன். சரிமா சார் அப்படின்னு போகிறாரு. எல்லாம் ஒன்றா தான் இறங்கணும். நாங்கள் வந்து 3:30 மணிக்கெலாம் வந்துட்டோம் வீட்டுக்கு. சரி கொஞ்சம் படுத்து தூங்கிட்டேன். ஓகே. இவர் தூங்காமல் போய் குளிச்சுட்டு 5:30 மணிக்கு ஸ்பாட்டில் தனியாக சேர் போட்டு உட்காந்துருக்காரு. அவரும் அவங்க டிரைவர் ராஜேந்திர சார் உட்காந்துருக்காங்க. நான் 6 மணிக்கு தான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன். இல்லை யாருமே இல்லை, லைட்மேன் டைரக்டர் யாரும் இல்லை, இவர் மட்டும் தான் உட்காந்துருக்காரு. நான் தானே சொன்னேன் 6 மணிக்கு வர சொல்லி. போனால் என்னம்மா சார் 5:45 வந்துட்டேன், நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படின்னாரு. இல்லை சார் கொஞ்சம் போய் படுத்துட்டேன் சார். ஆமாம் தெரியும் டயர்டாக இருந்தீங்க. ஓகே இல்லை சார் என்ன மாதிரி தான் நீங்களும் உழைச்சிங்க, உங்களுக்கு என்ன டயர்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இன்னும் யாருமே வரலைன்னா அப்புறம் 7 மணிக்கு தான் வராங்க. எல்லாரும் வந்து அவர்கிட்ட சாரி கேட்குறாங்கல்ல, இதாகிடுச்சு கொஞ்சம் வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சு, ஊரில் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வராங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அவர் அதெல்லாம் பெருந்தன்மை நினைப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு அது ஒரு இதாகவே நினச்சிக்க மாட்டார். தன்னோட தொழிலில் அப்படி இருப்பார். இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இப்போ சிஎம் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர் வந்து கரெக்டாக 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறாரு மாதிரி போகிறாரு. ஆமாம். அதாவது 9:10க்கெல்லாம் போகிறதில்ல, 9னா 9 மணிக்குள்ளே இருப்பாங்க. அங்கே ஆஃபீஸர்ஸ்லாம் மறந்துறாங்கன்னா விழிச்சிக்கலாம் வந்துடுறாரு. அவர் கரெக்டாக வரதுனால இப்போ தலைமை செயலில் எல்லாருமே கரெக்டாக வரணும்னு பயோமெட்ரி வைக்கிற அளவுக்கு இல்லை இருக்கு. சாதம் கொண்டு போகிறாரு அவரே, அங்கெங்கெல்லாம் வாங்குறதில்ல, அவரே கொண்டு போய் அவரே சாப்பிட்டு இல்லை எப்போவுமே அப்படி தான் அவர். புரியுது. அந்த மாதிரி ஒரு இப்போ இன்னைக்கு சிஎம் அவர் நான் பேப்பரில் கூட ஒரு விளம்பரம் கொடுத்தேன் அவருக்கு. என்னென்னா 108 எம்எல்ஏ வந்துட்டாங்கிறதுக்காக இவர் வந்து சந்தோஷமும் படல, கஷ்டமும் படல. அந்த கார்லாம் கொடுத்தாங்க. ஆமாம் சார். முதலமைச்சர் கொடுக்குற கான்வாய் கார்லாம் கொடுத்தாங்க, திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆமாம். அப்போ கொடுக்கும்போது சந்தோஷப்படல, எடுத்துகிட்டு போகும்போது வருத்தப்படல. ஆனால் முதலமைச்சர் பதவி எடுக்கும்போது அவர் சந்தோஷப்படல. சந்தோஷம்னா அவர் கண்ணில் மட்டும் தெரிஞ்சு அந்த இதை நல்லா கொண்டு போனோங்கிறது தெரிஞ்ச வழியே ஆஹா ஓஹோ அப்படிலாம் குதிச்சிக்கவே இல்லை. அதே நடை, அதே பார்வை, அதே சைலண்டு, இன்னும் அப்படி தான் இருக்கார். அதாவது நீங்கள் வந்து விஜயகாந்த் சார், விஜய் சார் 2 பேரையுமே க்ளோஸாக பார்த்தவர். அவங்களோட இயர்லி ஸ்டேஜஸ் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, 2 பேருமே அடிக்கடி வருவாங்க. ஆமாம் சார். அவங்களுக்குள்ள இருக்க பாண்டை பற்றி சொல்ல முடியுமா சார்? ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய தடவை பிரச்சார மேடைகளையும் சரி, விஜயகாந்த் சாரை மென்ஷன் பண்ணாமல் அந்த பிரச்சார மேடை அந்த ஸ்டார்டிங்கில் விக்ரவாண்டியில் இருக்கட்டும், மதுரையில் இருக்கட்டும், கண்டிப்பாக விஜயகாந்த் சாரை பேசுவார். அவங்களுக்குள்ள இருக்க பாண்டை பற்றி சொல்லுங்கள் சார், நீங்கள் பார்த்து அட்மையர் பண்ண விஷயம். என்னென்னா இப்போ விஜயகாந்தோட லைஃப்பை மேலே தூக்கி விட்டவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். சட்டம் ஒரு டரை, சபாசு, இது மாதிரி எல்லா படமும், வீட்டுக்கு ஒரு கணக்கு, இது மாதிரி கண்டினியூவாக கேப்டனை வச்சு படம் எடுத்தவர் எஸ்.ஏ. தான். அவர் படங்கள் எல்லாமே ஹிட்டு. அப்போ வந்து குழந்தை நட்சத்திரம் நம்ம விஜய் சார் முதலமைச்சர். அப்போ அந்த இதுலேயே வந்து 2 பேருக்குமே ஒரு பெரிய அன்பு, 2 பேருக்குமே ரொம்ப அன்பு. இப்போ விஜய் சார் ஹீரோ ஆகிட்டார். விஜயகாந்த் சார் தனியாக பண்ணா அவர் இருக்கார். இப்போ விஜய் சார் வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் நல்லா போது, பிஎன்சி வந்து போகலை. ஓகே. இப்போ அவங்க அப்பா ஒரு ஐடியா பண்ணுறாரு, அது எஸ்ஏசி சார் ஒரு ஐடியா பண்ணு, விஜய் பார்க்கணுங்கிறாரு. பார்க்கணுமா, சொல்லுங்கள் சார் எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன், குளிச்சுட்டு ஒரு 1 ஹவர் வரட்டுமா அப்படி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன், பக்கம் தானே சொல்லி கொஞ்ச நேரத்தில் இவர் வந்துட்டார். யார்? கேப்டன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டார். ஓகே. அவர் குளிக்கவே இல்லை. என்ன விஜய் ஏன் சும்மா இருங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்? சும்மா உட்கார பேசுகிறாங்க. பேசும்போது இல்லை விஜய் தம்பி வந்து இன்னும் பிஎன்சிலாம் போகணும், ஒரு படம் நீங்கள் நடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். எதுக்கு ஏன் சங்கர் போகிறீங்க? நீங்கள் வளர்த்து விட்டா, நீங்கள் எப்போனா சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. டேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள் டேட்டு, என்ன டேட் வேணும்னு சொல்லுங்கள். அப்போ ஒரு டேட் சொல்கிறார். சரி ஓகே அப்படின்ட்டார். அப்போ கேட்குறாரு என்ன சம்பளம், என்ன சொல்கிறீங்க? இல்லை என்ன அதெல்லாம் சம்பளம் இல்லை, என் தம்பி படம் தானே, என் தம்பி நல்லா வரணும், அதுக்கு என்ன சம்பளம்? என் தம்பி நீங்கள் என்னை ஆளாக்கி விட்டீங்க, நான் என் தம்பி ஆளாக்கி விட்றேன்னு சொல்லி 1 பைசா கூட வாங்கலை. இது வந்து எஸ்சிஎஸ்சி என்கிட்ட சொன்னது. ஓகே. அப்போ அந்த 1 பைசா வாங்காது விஜய் சாருக்கும் தெரியும், தான் வளரணுங்கிறதுக்காக. என்றைக்குமே அண்ணன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு சார். அண்ணன்னு தான் சொல்லுவார், அப்பவும் அண்ணன் தான் சொல்லுவார். இவரும் எங்கள் வீட்டுக்கு 2 பேர் தான் வந்தாங்க. 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டேன். ஓகே. கூடும்போது ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் தான் முதல்ல பேசுகிறேன். அப்போ வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை செகண்ட் சண்டே அப்படிங்க வந்து ஜிம்மு திறக்கிறோம், நம்ம இங்கே தான் திறக்கிறோம். ஓகே ஓகே. அப்போ வந்து விஜயகாந்த் சார் சரி நான் வரேன்ட்டார். வரேன்னா அவர் எங்கே போனாலும் சாப்பிடாம விட மாட்டார். எம்ஜிஆர் அன்பால் திட்டுவார், இவர் அடி அடிச்சுடுவார் சாப்பிடலாம். ஓகே. விஜயகாந்த் சார் சாப்பிடலாம், அவருக்கு கோவம். நான் 11 மணிக்கு போகிறேன் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு, எனக்கு டிஃபன் வாங்கி வச்சு உட்காந்துருக்காரு. ஆனால் சாப்பிட்டேன், சாப்பிடு அப்படிங்கிறாரு. ஒன்று சாப்பிட்டு அப்படி சொன்னேன் விஜயம் வராரு அப்படின்னு. விஜய் தம்பி வராப்லையா? தம்பிக்கு மட்டும் கட்டோடு வை, தம்பிக்கு மட்டும் போஸ்ட் அடி, எனக்கு ஒன்றும் அடிக்கூடாது அப்படின்னாரு. எதனால சார்? அன்பு தான். தம்பி நல்லா வளரட்டும், நம்ம தான் வளர்ந்துட்டோம் இல்லையா, தம்பி வளரட்டும். அப்போ அவர் நடிகர் சங்க தலைவர் வர விஜயகாந்த் சார். அப்போ வந்து மேக்கப் பண்ண சொல்கிறாப்புல, விஜயகாந்த் வரமாட்டார், நைட் ஷூட்டிங் இருக்கு அன்றைக்கி வரமாட்டார் அப்படிங்கிறாரு. ஓ செகண்ட் சண்டே தானே, இல்லை பெப்சியில் பணம்லாம் கேட்டாச்சு சார். அப்புறம் திருப்பி வந்து விஜயகாந்த்ட்டேன், சார் விளையாடுறீங்களா நீங்கள், ரொம்ப ஷூட்டிங் இருக்காமல்?
ஆமாம் ஷூட்டிங் இருக்குது, உன் ஃபங்க்ஷன் இருக்கு, என்ன இருக்குது, நான் 6 மணிக்கு உன் ஃபங்க்ஷனில் இருப்பேன், இப்போ 6 மணிக்கு உங்கள் வீட்டில் இருப்பேன் அப்படின்றார். சொன்ன மாதிரி இருப்பார். திருப்பியும் கூட சொல்கிறாரு, இப்பவும் சொல்கிறேன், விஜய்க்கு மட்டும் தான் அடிக்கணும், தம்பிக்கு எனக்கெல்லாம் போஸ்ட் வச்சுலாம் அடிக்கக்கூடாதுனாரு. நான் 2 பேரும் கட்டோட வச்சேன் பெருசாக. அதே மாதிரி விஜய் சார் சொன்னார். இப்போ விஜய் சார் வந்து மகாபலிபுரத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். அவரை கேட்டேன், உங்களை பார்க்கணுன்னே. எதுக்குன்னாரு. பார்க்கணுன்னே. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னா. இல்லை சார் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கண்ணே. மகாபலிபுரம் மாஸ்டர் ஷூட்டிங்கு அங்கே இருக்கேன்னாரு. நான் வந்துடுறேன் சார் சொல்லிட்டு போயிட்டேன். சொன்னேன், இதுக்கு ஏன் வந்தீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் பார்த்தாதா, இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னாரு. இல்லை சார் உங்களை சொல்லிட்டு போனால் நல்லா இருக்கணும் சார். சரி வரேன்னாரு. அப்போ தான் சொன்னேன், கேப்டன் வராருன்னு. அவர் சொன்ன வார்த்தை, அண்ணனுக்கு மட்டும் போஸ்ட் அடிங்க, பேப்பர் விளம்பரம் அண்ணனுக்கு கொடுங்க, எனக்கு கொடுக்காதீங்க, நான் வந்தேன் உட்காந்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டாரு. 2 பேருக்கும் எவ்வளோ இது. அதே மாதிரி 2 பேரும் வந்தாங்க. 2 பேருக்கும் 70 அடியில் கட்ட விட வச்சேன். 2 பேருக்கும் பேப்பர் விளம்பரம் போஸ்ட் அடித்தேன். இந்த கார்னரில் போட்ட கூட்டம், இந்த ரோடெல்லாம் தாண்டி கூட்டம். இது வரைக்கும் புரட்சியில் ஜெயலலிதா கூட கேட்டாங்க, மீட்டிங் கூட அப்படி வரல, அவ்வளோ கூட்டம் நடந்துச்சாமன்னு கேட்டாங்க. அவ்வளோ கூட்டம் 2 பேருக்கும் அல்ல மோதிச்சு கூட்டம் பார்த்துங்க. 2 பேரும் நல்லபடியாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. விஜயகாந்த் அவர் இறந்துட்டு போதெல்லாம் வந்து விஜய் சார் வந்தார். வந்து அப்படியே நின்னார். அவர் கதறியெல்லாம் அழமாட்டார். அவர் அவங்க தங்கச்சி இறந்தாங்களா அப்போ கூட அவர் கதறி அழலை. அப்போ அதுக்கு முன்னாடி கூட சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் இருப்பார். அவங்க தங்கச்சி இறந்ததுலேருந்து அவருக்கு வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். சைலண்ட் மூடி போயிட்டார். அப்படியே நின்றுட்டு திருப்பி வந்துட்டார். திருப்பி போய் நிற்கிறார். கேப்டன் பார்க்குறாரு. திருப்பியும் போகிறாரு. அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு அவரோட மனசு எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம அண்ணன் எல்லாத்துலேயும் இருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணார். அதனால் எப்போதுமே அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான். இன்றைக்கும் கேப்டன் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கார். விஜய் சார் வந்து இன்றைக்கும் நீங்கள் சொன்னீங்க, எந்த மேடையில எங்கள் அண்ணன் தான், நான் எங்கள் அண்ணன் கேப்டன்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போ அது உண்மையான இதுதான், உண்மையான பாசம். உண்மையிலே அவங்க அண்ணன் தம்பி. நீங்கள் நிறைய படத்தில் விஜய் சாருக்கு வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஸ்டண்ட் பண்ணும்போது. இப்போ தமிழ்நாட்டுக்கே அவர் ஆக்ஷன் சொன்னால் எல்லா விஷயங்களும் நடக்கும். அவரோட வெற்றின்றது வந்து பெரிய மாற்றம் இந்த 2026 தேர்தல் அப்படின்னும் போது. ஆமா, திமுக அதிமுக அந்த மாதிரி 70 வருட கட்சிகளை தாண்டி 2.5 வருட கட்சி அந்த ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிற ரொம்ப பெரிய வெற்றி. அதை ஃபர்ஸ்ட் கேள்விப்படும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம பார்த்து பழகின நம்ம கூட இருந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கும் போதும், அது இந்த மாதிரி பெரிய வரலாறு மாற்றம் நடக்கும் போதும் உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆச்சு? இல்லை, அவர் எலெக்ஷன் நிற்கும் போது நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா சார்? ஆமாம், அவர் எலெக்ஷன் நிற்கும் போது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான தான் இருந்துச்சு. ஏன்னா மக்களுக்கு சில இடர்கள் நடந்துச்சு. குறிப்பாக வந்து போன ஆட்சியில் வந்து போலீஸ் வந்து மக்களுக்கு வேலை செய்யலை. எல்லா மக்களுக்கும் வந்து போலீஸ் வந்து ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்குறதோ எஃப்ஐஆர் போடுறதோ அப்படி எதுவுமே இல்லாமல் மக்கள் கொஞ்சம் அதில் வெறுப்பாகவே இருந்தாங்க. நாம் அதை கொண்டு, ஏன்னா வந்து எல்லாருக்குமே அந்த இது நடந்துச்சு, அதிருப்தி மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் எங்கே போவீங்க? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸே நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன தான் ஒரு பெரிய வீரராக இருந்தாலும் 10 பேர் அடிப்போமா, இல்லை 50 பேர் அடிப்போமா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு காக்கி சட்டை இருந்தால் ஓடிடும். புரியுது. அது வந்து ஏதோ மைண்டில் ஏறிடுச்சு, காக்கி சட்டைனா பயப்படணும்னு. இப்போ அந்த கஞ்சா அடிச்சு அதுவும் பயம் இல்லாமல் போச்சு. இப்போ போலீஸ் அடிக்கிறான் பாருங்கள் அடிக்கடி. அதான் போலீஸ்னால் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. அதாவது நம்ம அம்மாவை அடிக்கிறதுக்கு சமானம் போலீஸ் அடிக்கிறது. நம்ம அம்மா வந்து மிலிட்ரி, அப்பா வந்து போலீஸ். இந்த 2 பேரும் இல்லைன்னா நாட்டில் நிம்மதியாக அவனும் வாழ முடியாது. ஒவ்வொருத்தன் வெட்டுவான், ஒவ்வொருத்தர் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த போலீஸை நம்ம மதிக்கணும். மதித்தா தான். சில போலீஸ் தவறு பண்ண தான் செய்வாங்க, சில போலீஸு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ண தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம தான் அனுசரித்து போனோம். ஆனால் இந்த போன ஃபீல்டில் என்ன நடந்துச்சுன்னா, போலீஸ் வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல. எனக்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3-4 பேர் வந்து அடிக்க வந்தாங்க. ஓகே. அடிக்க வந்து அதான் இவ்வளோ பெரிய அந்த அம்மா இவ்வளோ பெருசு கஞ்சா வியாபாரியாம், யாருன்னு கூட தெரியல. நான் அதை வீடியோ எடுத்து போலீஸில் கொடுத்தேன். சிஎஸ்ஆர் இன்னைக்கு வரைக்கும் போடல. ஓகே. இன்றைக்கு வரைக்கும் போடல, 1.5-2 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு மன வருத்தமாக இருந்துச்சு. அப்போ யார் வருவா அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக இவர் வந்து எல்லாருக்கும் ஹீரோவாக வராரு. ஹீரோ தானே அவர். நம்ம பார்த்து திரையில் பார்த்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. சரி அப்போ வருவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தோணுச்சு. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படி தோணுச்சு. நான் கூட சொன்னேன், நான் வந்து அவர் தான் வருவார் அப்படிங்களா, அப்படி தான் நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு சில வெற்றி தான் அவருக்கு எப்போதுமே. சினிமாவில் கூட அவர் எங்கே அழகாக இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி அவர் மாதிரி அழகு இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது மாதிரி தான் அரசியல்னு அப்படி தான் அவர் வந்தார். இன்றைக்கி வந்து அதான் இப்போ தான் ஒரு 1.5 மாதம் ஆயிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் கூட திமுக ஆட்சி பண்ணும்போது என்னன்னா 6 மாதம் சுமார் அவங்க பாட்டுக்கு எல்லாம் செட்டில்டு பண்ணட்டும். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன மந்திரிங்கெல்லாம் குழந்தைங்க மீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ அவங்க குழந்தை மாதிரி தானே. அதனால அவங்க கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக புரிய ஆரம்பிச்சிடும்.
ஸோ அதுக்கு அரசு அதிகாரிகள் வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டில் இருக்கணும். அதாவது நியாயமான அரசு அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. நியாயமான ஒரு பைசா கூட அடுத்தவங்க தண்ணி கூட வாங்கி குடிக்கக்கூடாதுங்கிற அதிகாரிலாம் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி அதிகாரிலாம் இருந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருப்போம். ஆட்சி வந்து நல்லபடியாக நடக்கும். அதுக்கான முயற்சிகள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, நடக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் நம்ம சொன்னோம்ல சார், இளம் கன்று பயம் அறியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க செயல்பாடுகள் இந்த மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை முதல்வர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், இந்த 1 மாதம் ஆட்சி காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு டெமோ மாதிரி காட்டியிருக்காங்களா? அடுத்த 5 வருஷம் நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்களா? அவங்களோட செயல்பாடு அதான் இப்போ வந்து அவர் வந்து சாராய கடையை வந்து ஸ்கூல் பக்கத்தில், கோயில் பக்கத்தில், சர்ச்சு பக்கத்தில் அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். மிகப்பெரிய அற்புதமான திட்டம். ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கிட்ட வந்து ஒரு பெண் குழந்தை போதுன்னா நீ 3 வயசு குழந்தை கூட கற்பழிக்கிறான். அது எதுக்காக கற்பழிக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை. உனக்குலாம் உண்மையிலே அவமானமாக இருக்குது ஆம்பளையாக இருக்கிறதுக்கு. ஏன்னா அப்படி யாராவது பண்ணுவாங்களா? நம்ம அம்மாவும் பொண்ணு தானே, நம்ம தங்கச்சியும் பொண்ணு தானே, நம்ம பொண்ணும் பொண்ணு தானே. ஸோ அப்படி பண்ணுறாங்கும் போது அதை வந்து உடனே அவருக்கு தெரிஞ்சு தான் உடனே அதை எடுத்தார். அதுக்கு அவருக்கு ஒரு சபாஸ் தான் இல்லையா? அதே மாதிரி வந்து சிங்கப்படை ஒரு இதாக போட்டார். நான் கூட ஒரு போலீஸ் அதிகாரி வணக்கம் சொன்னேன் அவங்களுக்கு, சிங்கப்படை. ஏன்னா நான் சொல்லிட்டு வந்தேன், எந்த கஷ்டமும் இல்லாமல் பாருங்கள் பெண்களுக்கு. அவங்க கஷ்டப்பட்டாலே நாடு நல்லா இருக்காது. அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். அதுக்காக வந்து அவங்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ எல்லாமே ஒரு கட்டுப்பாடு தாங்க. இப்போ கடல் எவ்வளோ தண்ணி இருக்குது தெரியல, எவ்வளோ அளவிட முடியாது சார். ரொம்ப 3/4 கடல், 1/4 தான் உலகம். அந்த கடல் பேசாமல் தானே இருக்குது. கொந்தளிச்சுன்னா என்ன ஆகும்? அது மாதிரி தான் பெண்கள் வந்து பெரிய பவர்ஃபுல்லவங்க. ஆனால் அவங்க எப்போதும் அமைதியாக இருந்து மக்களை காப்பாற்றணும், கணவனை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும் பெண்கள் தான். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்து காப்பாற்றணும், அவ்வளோதான். அந்த அமைதியை அவங்க மாறிடக்கூடாது. இப்போ இந்த ரோடில் எல்லாம் ஆடுறாங்க இல்லையா, ஹாப்பி ஸ்ட்ரீட்டா? ஆமாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கலாச்சாரத்துக்கே தப்பாக இருக்கும். அது என்ன சும்மா எவ்வளோ பேர் கஞ்சா அடிச்சு ஆடுறாங்க அவங்க கூட, யாரையும் தெரியாம கூட. பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு வந்து சாராயம் குடிக்கிறதுக்காக ஒரு பசங்க 2 பேரை யாரோ அறிமுகம் இல்லாத பசங்க உள்ளே கூப்பிட்டு போய் அந்த காரை ஏற்றி கொண்டுட்டாங்கல்ல. இதெல்லாம் வந்து என்னென்னா பெண்கள் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நானும் 6 மணிக்கு மேலே விட்டு வெளியே போக மாட்டேன். ஷூட்டிங் இருந்தால் போகணும், வெளியே ஷூட்டிங்லாம் 6 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டேன். அவசியம் இல்லை. எதுக்கு போகணும்? என்ன பார்க்கணும்? எல்லாமே டிவியில் இருக்குது பார்க்குறதுக்கு. வெளியில் போக முடியல, ஏன்னா எல்லாம் குடிச்சிட்டு வராங்க. இப்போ அந்த குடியை அவர் ஒழிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. இன்னைக்கு விஜய் சார் வந்து குடியை ஒழிக்கணும், கஞ்சா அந்த போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒழிக்கணும் தீவிரமாக இருக்காரு. இதை ஒழிச்சிட்டாலே நாடு நல்லாயிருக்கும். இப்போ கூட நான் உண்மையிலே விஜய் சாருக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறேன். ஏன்னா இதை மட்டும் நீங்கள் ஒழிச்சே தீரணும். வேறு யாரும் வந்து ஒழிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தண்ணி அடிக்கிறது, இந்த கஞ்சா அடிக்கிறது, போதை வகைகள் அத்தனையும் இந்த தமிழ்நாட்டில் வேரோட மண்ணோட ஒழிக்கணும். ஏன்னா எத்தனை வீட்டில் குடும்பம் கஷ்டப்படுது, எத்தனை அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, எத்தனை குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, எத்தனை பிள்ளைங்க அம்மாவை சாராயம் குடிக்க காசு தள்ளி கத்தியில் குத்தி கொண்டுறாங்க, எத்தனை அப்பாவை அடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் போதை. அந்த போதையை ஒழிக்கணும். அதுக்கு முழுமுச்சா இருந்தாலும் மக்கள் நல்லா இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, சந்தோஷமாக அவங்களே உழைச்சி சம்பாதிப்பாங்க. யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பிறந்ததே உழைக்கிறதானாங்க. 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது, நல்லா இருக்கும். எதுக்கு இன்னொருத்தங்க தரணும்? புரியுது. ஆடு மாடு வந்து பேச தெரியாது, அதே ஏதோ சாப்பிட்டு வாழ தான் செய்யுது, அதை ஆயில முடிக்குது இல்லையா? நம்மளும் அது மாதிரி உழைச்சி எல்லாருக்கும் கொடுத்து வாழணும். அந்த இதுக்கு வந்து இந்த போதை மட்டும்தான் கெடுதல். அதை விஜய் சார் ஒழிச்சுவார்னு நினைக்கிறேன், ஒழிக்கணும்னு வேண்டுறேன். நீங்க எம்ஜிஆர் ஃபேன் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி சார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது தான் நீங்க கண்டிப்பா அவரை பார்த்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், போட்டோலாம் எடுத்திருக்கேன். ஆனால் முதலமைச்சராக இருக்கும்போது கூட இருந்தேன். அவர் உருவாக்கின கட்சி தான் அதிமுக கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து அதிமுக கட்சி 3வது நிலைக்கு தள்ளப்பட்டு அதிமுகவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து இப்போ தாவேக்கால வந்து இணையறாங்க. அந்த கட்சி இப்போ இந்த நிலைமையில இருக்கிறது வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா பொன்மனச்செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி அது. அவர் வந்து எதை நினச்சி ஆரம்பித்தாருன்னு உங்களை எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இப்படி போகிறதுங்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் உலகத்தில் எப்படி இருந்தாலும் பிறந்தா ஒரு நாள் அழிவு ஒன்று உண்டு. ஆனால் இன்னும் அப்படியே ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜானகி அம்மா வந்தாங்க, ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மா தான். ஜெயலலிதா வந்து நான் இறந்தா கூட இன்னும் 100 ஆண்டு தாண்டி கட்சி நல்லபடியாக இருக்கும்னு சொன்னாங்க, நினச்சாங்க. ஆனால் எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, இப்போ கட்சியில் இருக்கிறவங்க உடனே பிச்சுக்கிட்டு போகிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கட்சியில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, செத்துட்டு போட்டுன்னு விட்டுருவோமா? அம்மாவை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுவோம்ல, நியாயமான முயற்சியாக. அது மாதிரி தான் இவங்களை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தவங்க இல்லையா? அதை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நல்ல தலைமை தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது இல்லையா சார் இந்த கட்சி பார்க்கும்போது? தலைமை வந்து அவங்க தாங்க சரி பண்ணணும். அது வந்து பொதுக்குழு இருக்கு இல்லையா, பொதுக்குழு வச்சு தலைமை என்ன பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்.
ஒருத்தர் வேணாம்னா பொதுக்குழு இருக்கு இல்லையா, நான் புரட்சியில் அப்பவே சொன்னார், பொதுக்குழுல ஒவ்வொரு உறுப்பினருக்கு பவர் உண்டுன்னு. பொதுக்குழுல இருக்கிறவங்க முடிவு தான் வந்து அதிமுக அதுதான், அதை நீங்கள் பண்ணணும் இல்லையா. அதை பண்ணாமல் எம்ஜிஆரை உடைச்ச மாதிரி இல்லை, எம்ஜிஆரை போட்டு வெட்டி கொத்துன மாதிரில இருக்குது. அது எனக்கு என்னவோ அதை பார்த்தோம், என் மனசுக்கு அதை பார்த்தோம். எம்ஜிஆர் அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆர் ஃபேனா எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அது எல்லாம் கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர் என்னை விட உயர்ந்தவர், அவரை என்னை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அவர் சொல்லும்போது யாருன்னா சும்மா குத்து விடுவாங்க, நான் போட்டு எம்ஜிஆரோட சின்ன பையன் தெரியுமா, எம்ஜிஆருக்கு ஒன்றும் தெரியாது அதெல்லாம் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்துங்க, அதாவது வந்து அவர் மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சேவை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும், இன்னும் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு, 40 வருஷம் மேலே தாண்டிடுச்சு. அவர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரீயாக. அவர் காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மாதம் அவர் சாப்பிட்டு அந்த டீச்சருக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் இல்லை ஆனால் இருக்கார். அப்போ எனக்கு தெரிஞ்சு நேரில் நான் அவரை பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் வேண்டாம், பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவார், உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த எண்ணி கொடுக்குறதெல்லாம் அள்ளி கொடுத்து தான் நான் பார்த்துருக்கேன், போட்டியாக கொடுத்து தான் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. அவர் வந்தது நம்ம கர்ணன், அந்த மகாபாரதத்தில் கர்ணன் ஒருத்தர் கேள்விப்பட்டோம்ல, அவரை நம்ம பார்க்கல, கதையாக உண்மையாக நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கர்ணன் புரட்சியில் எம்ஜிஆர் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த கர்ணன் கேப்டன் விஜயகாந்த். ஸோ அதில் வந்து அந்த பொசிஷனில் இருக்கும்போது ஒப்பிடுறதுங்கிறது யாருன்னா சும்மானா வந்து இந்த பசங்க சொல்லுவாங்க அவர் வரலாம். ஏன்னா இன்னைக்கு தளபதி விஜய் என்ன சொன்னார்னா, அவர் வந்து அவர் கூட என்ன ஒப்பிடாதீங்க, ஆமாம் அவர் வந்து யாரோடும் ஒப்பிடாதீங்கன்ற மாதிரி சொன்னார். இல்லை, பர்டிகுலராக எம்ஜிஆர்னே சொன்னார், பர்டிகுலராக அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் எம்ஜிஆர் யார் அப்படின்னு தெரியும். அதனால் அதில் ஒப்பிடுறதுக்கான இது எனக்கு தெரியல, ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், அவரும் நல்லவர் இவரும் நல்லவர், அவ்வளோதான், அதான் சொல்ல முடியும். ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்தாரு அப்படின்னா நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாவோ இல்லை ஒரு விஷாவோ அவருக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? நீங்கள் வந்தது எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் 108 தானே வந்திருக்கீங்க ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரே ஒரு வாட்டியில் நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல், நிறைய எம்எல்ஏவே வந்து நம்ம கட்சியில் இருந்தவங்க அவங்க ஜெயிப்போம்லாம் அவங்களே சொல்லலை, சும்மா வந்துட்டு போகிறோன்னா எப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க. அதெல்லாம் மாறி உடச்சி விஜய்ங்கிற ஒரே ஒரு பிம்பத்துக்காக இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதுவும் நீங்கள் ஒரு முழு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுனீங்கலாம் சுற்றலை, அது இல்லாமலே நீங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. அப்போது உங்களை மக்கள் நிறையா நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக முதல் ஒழிக்க வேண்டிய இந்த போதை தான். வேறு எதையுமே நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், போதையை ஒழிச்சிட்டாலே போதும், நாடு சுபிட்சமாகிடும். அதாவது காந்தி அவர்கள் இருக்கும்போது ஏதோ கேட்டாருன்னு சொல்லுவாங்க, திருட மாட்டேன், பொம்பளைகிட்ட போக மாட்டேன், எல்லாம் பண்ண மாட்டேன், தண்ணி அடிப்பேன், அதான் அடிக்க மாட்டேன், இந்த அவர் அடிச்சு பாருன்னா அடிச்சு பண்ணால் எல்லாமே பண்ணானா, பொம்பளை கெடுத்தானா, திருடினானா, கொலை பண்ணான், எல்லாம் பண்ணானா. அப்போ அந்த போதையை வச்சுட்டு நம்மளை மாற்றுது. அந்த போதையை இந்த தமிழ்நாடை விட்டு ஓட விரட்டி அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக இந்த தமிழ்நாட்டின் மகாராஜா. அதை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அவருக்கு June 22 வந்து பர்த்டே வரப்போகுது, அந்த பர்த்டே விஷயம் நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் அன்பு செல்லம் தமிழகத்தின் முதல்வர், என்றுமே வந்து எதற்கும் கலங்கா மனம் உடையவர், எதையும் தன்னால் ஜெயிக்க முடியும் நம்பிக்கை உள்ளவர். அந்த நம்பிக்கை உள்ள நீங்கள் எல்லா வெற்றியும் பெற்று சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட இந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இன்றைக்கி கூட இதில் பார்த்தேன், என்ன விஜய் என்ன கொடுத்தாரு முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் விஜய் சார் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியும் போட்டிருந்தேன், அவங்க வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு கல்யாணம் பண்ண நான் தான் செக்யூரிட்டி போட்டிருந்தேன். அப்போ வந்து என்ன நடக்கும்னா, அவர் வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி, குறிப்பாக செகண்ட் சண்டே அன்றைக்கி ஷூட்டிங்கை நிறுத்திட்டு வந்து புக்ஸு எல்லாம் வாங்கி வச்சுருப்பார். யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த ஸ்கூலுக்கே வந்து புக்கு கொடுப்பாரு. இதை நான் கண்ணால் பார்த்தவன், நேரில் கூடவே இருந்தவன். அதனால் அவர் அப்போவுமே வந்து படிக்கிறவங்களுக்கு நிறைய உதவி பண்ணோம், ஏன்னா படித்தா தான் நாடு நல்லா இருக்குங்கிறது ரொம்ப தீவிரமாக அவர் சொல்லுவார். அவர் கூட சொல்லுவார், நான் கூட இப்படி படிக்கணும்னு நினைக்கல, ஆனால் எல்லோரும் படித்தா தான் இன்றைக்கி நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த படிப்புக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணார். எம்ஜிஆர் பண்ணார், கேப்டன் பண்ணார், விஜய் சார் பண்ணார், இப்போ சூர்யா சார் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், சூர்யா சார் இந்த கிரேட்டு, அவர் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும், இப்போ கிரேட்டு. இப்போ அந்த இதை வந்து விஜய் சார் வந்து படிக்கிறதுக்கான அத்தனையும் பண்ணணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடன் இப்போ எல்லாருக்கும் இருக்குது, மேக்ஸிமம் 1,00,000 சில ரூபா ஒரு தலைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் மக்கள் கொடுக்குறது கூட தயாராக இருக்கோம், அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் படிப்பு இலவசம், எந்த குழந்தைக்கும் எங்கேயும் காசு வாங்கக்கூடாது, இலவசம். ஆஸ்பத்திரி இலவசம், இது மாதிரி எல்லாம் வச்சு பஸ் இலவசம் எங்களுக்கு வேண்டாம்.
ஏன்னா அது வந்து இது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, இலவசங்கிறது ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஸ்கூலு காலேஜு டாக்டர் படிக்கிறது இது எல்லாத்துக்கும் இலவசம் பண்ணிட்டாக்க அவங்க ஈஸியாக அவங்களே தன்னை உயர்த்தி தன்னோட வாழ்க்கையை கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஆட்சியில் அது பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு நல்லதாக இது மாதிரி அறிவிச்சிங்கன்னா எங்களை மாதிரி உங்கள் மேலே உயிராக இருக்கிற நாங்கள் இன்றைக்கி சிஎம் ஆனோடனே உங்கள் மேலே உயிர் இல்லை, நாங்கள் அந்த காலத்துலேயும் உங்கள் மேலே உயிராகவே இருக்கோம். உங்கள் மேலே ஒரு தூசி கூட படக்கூடாதுன்னு நான்லாம் நினச்சேன். உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் அந்த பகவதியில் ஃபயர் ஷாட்டில் வந்து அந்த இதில் பைக்கில் வரும்போது மாஸ்டர் என்னை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் இல்லை சார் நான் வந்து காமிச்சேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ப்ரே அடித்து வந்தீங்க. அது பெரிய தேட்டரில் அல்லோகலை படிச்சு அவரும் நாங்கள் தான் எல்லாம் படம் பார்த்தோம். அப்போது வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு நாங்கள் உறுதியாக இருக்கோம்ல, அதே மாதிரி இப்போவும் உங்கள் மேலே தூசி கூட விட மாட்டோம். நாங்கன்னா உங்கள் ரசிகர்கள் எல்லாருமே அது மாதிரி விட மாட்டோம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மருத்துவம், இந்த படிப்புக்கு இலவசமாக எல்லாம் லட்சமாக எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வாடகை இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார். அந்த குழந்தை படிக்கிறது கட்ட வேண்டிய காசு 35,000. எங்கே போவாங்க 35,000 கட்டுறதுக்கு? ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் கல்வி அறிவு கொடுத்தாரு. நீங்கள் வந்து அதே மாதிரி கொடுக்கணுன்னு உங்கள் பிறந்த நாளில் ஒரு அறிவு பண்ணிங்கன்னா என்னை போல் கோடான கோடி பேர் உங்களை வணங்குவோம். ஏன்னா அந்த அளவு உங்கள் மேலே எங்களுக்கு பாசம் இருக்குது. இந்த நேர்காணல் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப உயிரோட்டமாகவும் இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.